தமிழக மின்சாரத்துறையில் நடைபெற்றுள்ள மின்மாற்றிகள் முறைகேடு தொடர்பாக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான புகாரில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி குறித்து ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. தமிழகத்தில் 2021 மற்றும் 2023 ஆண்டுகளில் மின்சாரத்துறையில் 45,800 மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ய ரூபாய் 1182 கோடி மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டது. டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபமடைய செய்ததன் மூலம் தமிழக அரசுக்கு ரூபாய் 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டான்ஜெட்கோ தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக ஆதாரங்கள் உள்ளதால் இந்த வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 3ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவானது நீதிபதி வேல்முருகன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மனுதாரர் அளித்துள்ள புகார் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு வாரத்தில் முடிவெடுக்க உள்ளனர். அதனால் இந்த மனு செல்லாதாகிவிட்டது என வாதிட்டார். இந்த நிலையில் அறப்போர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் புகார் அளித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அனைத்து ஆவணங்களும் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ளன. மனு மீது விரிவான விவாதங்களை முன்வைக்க விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இந்த வழக்கு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அதாவது ஏழை எளிய மக்களிடம் வேலை வாங்கி தருவதாக பல 100 கோடி ரூபாய் ஊழல் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லப்பட்டு அமைச்சர் பதவியை இழந்து மீண்டும் சிறையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றது. பிறகு நீதிமன்றத்தினுடைய உத்தரவால் அமைச்சர் பதவி இழந்து தற்போது சட்டமன்ற உறுப்பினராக தனது பணியை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மின்சாரத்துறைக்கு வரவேண்டிய 397 கோடி ரூபாய் வராமல் ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவர் மீது இந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் இவர் மீது மீண்டும் ஒரு கடுமையான நடவடிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழக்கு எப்படி முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, அதாவது நீலகிரி தொகுதி MP ராசா, தற்போதைய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, இவங்க இருவரும் இணைந்து அந்த 2G அலைக்கட்டில மத்திய அரசுக்கு வரக்கூடிய 1,76,000 கோடி ரூபாயை வரவிடாமல் முறைகேடு செய்ததன் காரணமாக அரசுக்கு எப்படி நட்டம் ஏற்பட்டதோ அதே போலத்தான் இந்த 397 கோடி ரூபாய் தமிழக மின்சாரத்துறைக்கு வரவிடாமல் தடுத்த வழக்கில் செந்தில் பாலாஜி சிக்கியிருக்கிறார். ஸோ இந்த வழக்கும் 2G வழக்கும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது 2G வழக்கில் 1,76,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு வரவிடாமல் முறைகேடு செய்த வழக்கில் ராசாவும் கனிமொழியும் சிறைக்கு போயிட்டு விடுதலை ஆனது எல்லாருக்கும் தெரியும். இரண்டும் ஒரு வழக்காகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கனிம வளத்துறையில் மட்டும் இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில 4 லட்சம் கோடிக்கு அதிகமாக ஊழல் நடைபெற்றுள்ளதாக அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 4 லட்சம் கோடி அரசுக்கு வரவேண்டிய வருவாயை வரவிடாமல் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், அதிகாரிகள், மணல் மாஃபியா இவங்கெல்லாம் கொள்ளையடித்ததாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நுகர்பொருள் வாணிப கழகத்துல பல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது. அதேபோல்
டாஸ்மாக்ல பல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றதாக தகவல் வெளியே வந்துள்ளது. இதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்த முதல் அனைத்து துறைகளிலும் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது. இதுல கனிம வளத்தில் மட்டும் 4 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னா எவ்வளவு பணத்தை ஆட்சியாளர்கள் சம்பாதித்திருப்பாங்க என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. ஆனா தமிழ்நாட்டின் கடன் சுமையை ஏறக்குறைய 10 லட்சம் கோடி. அதாவது கனிம வளத்துறையில் அந்த வருகின்ற வருமானத்தை கொள்ளையடிக்காமல் அரசு கஜானாவுக்கு வந்திருந்தால் தமிழ்நாடு கடன் சுமை 10 லட்சம் கோடி வந்திருக்காது. அதே போல மின்சாரத்துறையே இப்ப கடன்ல தான் இருக்கு. மின்சாரத்துறையை முறைகேடு இல்லாமல் வழி நடத்தியிருந்தால் மின்சாரத்துறையும் நட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்காது, லாபத்தை நோக்கி சென்றிருக்கும். சோ திமுக ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அதே போல இந்த இடைத்தரகர்கள் இவங்கெல்லாம் முறைகேடு காரணமாகத்தான் நீ மின்சாரத்துறையும் கடனில் உள்ளது, தமிழக அரசும் கடனில் சிக்கி தவிக்கிறது. இது பாத்தீங்கன்னாக்கா இந்த கடனை அடைக்க போவது தமிழ்நாடு அரசு கிடையாது, ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய குடிமகன் மீது தான் சுமத்தப்படுகின்ற கடன் சுமை. ஒவ்வொரு குடிமகனும் வாங்கக்கூடிய பொருள்ல வரியை உயர்த்துவாங்க, வரியை உயர்த்தி விலையை உயர்த்துவாங்க, இந்த மாதிரி விலையை உயர்த்துவாங்க, வரியை உயர்த்தி அதன் மூலமாக காசை கலெக்ட் பண்ணி தான் கடனை அடைக்க முடியுமே தவிர தமிழ்நாடு அரசு அந்த ஆட்சியாளர்கள் தனது பாக்கெட்ல இருந்து எடுத்து கடனை அடைக்க போவதில்லை. இந்த 10 லட்சம் கோடி அடைக்க விடுது யாருனாக்கா தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் மீது பல்வேறு வகையில வரி விதிக்கப்படும், பல்வேறு வகையில விலையை உயர்த்தப்படும், விலையை உயர்த்துவாங்க, வரியை உயர்த்துவாங்க, காசை கலெக்ட் பண்ணி கட்டுவாங்க. இதுதான் தவிர ஆனா பாதிக்கப்படுவது அனைத்து விதத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் தான். இப்படி அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு ஊழலில் ஈடுபட்டு வருகிறது. அதாவது குற்றம் செய்யக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய பிரதான ஒரு வேலையை கடமையாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்து வருகிறார். ஆனால் நிரபராதிகளை தண்டிக்கக்கூடிய வேலையை செய்து வருகிறார். யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ, திமுக அமைச்சராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் முதலமைச்சருடைய பணி இருக்கின்றதே தவிர நிரபராதிகளை தண்டிக்கக்கூடிய பணியில முதலமைச்சர் கவனம் செலுத்தல. உதாரணத்துக்கு நிறைய சொல்லிட்டே போலாம். செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு அமைச்சரானார். பிறகு நீதிமன்றம் கண்டித்ததன் காரணமாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவிட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இப்படி குற்றவாளி எப்படிலாம் காப்பாற்றலாம், எப்படிலாம் குற்றம் செய்யலாம், செய்த குற்றத்தில் எப்படி தப்பிக்கலாம், அப்படி அந்த நுணுக்கங்களை தான் திமுக அரசாங்கம் செய்து வருவதை தவிர ஒரு ஊழலற்ற ஆட்சியை, ஒரு நியாயமான ஆட்சியை செய்யக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. எதிர்கட்சியாக இருங்க, இல்லைனாக்கா நீங்க எதிர்கட்சியாக கூட இல்லாம போங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் 23 இடங்கள்ல தான் திமுகவை வெற்றி பெற செய்தாங்க. அது போன்ற ஒரு நிலைமை 2026 திமுக ஏற்படலாம். ஒன்னு எதிர்கட்சியா வருவாங்க, இல்லைன்னா எதிர்கட்சியா கூட வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த அளவுக்கு தமிழக அரசினுடைய அனைத்து துறைகளிலும் வரலாறு காணாத அளவுல ஊழல் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் சிக்கி தவிக்கிறது. இந்த கடனை அத்தையும் அடைக்கக்கூடியது ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய குடிமகன் தான் அடைக்கப் போகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.